சென்னையிலேருந்து தான் சார், மாங்காட்டிலேருந்து வரோம். அவங்க ஃபஸ்ட்டு சென்னை தேனாம்பேட்டை அபிராமிபுரம் வீட்டில் பார்த்தேன் சார். அவங்க ஐயா சென்னை மாங்காட்டிலேருந்து வரோம் சார். அம்மாவை எப்படி தெரியும்? இந்த ஃபோட்டோலாம் எப்படிங்க? அம்மா வந்து எனக்கு 2004 தெரியும் சார். நான் சின்ன வயசுலேருந்து இப்போ எங்கள் ஊர், நான் கிராமத்தில் பிறந்து வளர்ந்தேன். எங்கள் வீட்டில் கரண்ட்டு கிடையாது. பக்கத்து வீட்டில் வந்து பாட்டு போயின்னு இருக்கும். இதெல்லாம் பார்த்து வந்து இவங்கள பார்க்கணும், இவங்களெல்லாம் பார்க்கணும் எப்படி இருப்பாங்களன்னு இவங்களுக்கு ஒரு முறை ஃபோன் பண்ணி கேட்டேன். சென்னை தேனாம்பேட்டை அபிராமிபுரத்தில் இருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு நாள் சண்டே போயிட்டு அவங்கள பார்த்தேன். அதுலேருந்து பழக்கம், எப்போவுமே போவோம் சார். ஹைதராபாத்து வீட்டுக்கும் போயிருக்கேன் சார் 5-6 முறை. இந்த ஒரு லாஸ்ட்டு ஒரு 10 டேஸ்க்கு முன்னே தான் ஃபோன் பண்ணேன். அம்மா எப்படி இருக்கிறீங்கன்னா, எல்லாம் நல்லா இருக்கிறப்பா, எல்லாம் எதெல்லாம் சொன்னாங்க. நீங்கள் ஒரு 10 நாளுக்கு நான் வரட்டமாம்மாண்ணா, ஒரு 10 நாள் கழிச்சு வாங்க, எங்கள் தங்கச்சி டாக்டரோட வீட்டில் இருக்கேன் மேங்களூரில், ஒரு 10 நாள் கழிச்சு வாப்பா, நான் வந்துடுவேன் அப்படின்னு. நாங்கள் மைசூருக்கு வந்துடுவோம், நீங்கள் வாங்கினாங்க. அதுங்காட்டி என்ன ஏமாற்றிட்டு போயிட்டாங்க சார். எங்கள் வீட்டுக்கு வந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு எங்கள் வீட்டில் குத்து விலைக்கு ஏற்றிட்டு போனாங்க சார். இந்த மாதிரி யார் சார் கிடைப்பாங்க? லாஸ்ட் மினிட்ல இந்த தெய்வத்தை வந்து பார்த்தேன், கிட்ட எடுத்து போயிட்டு பார்க்க வச்சாங்க. ஒரு 2 அவங்கள அம்மாவை பார்த்துன்னு ஒரு 4 ஃபேன்ஸ் அவங்க எங்களை அலோவ் பண்ணாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார். கல்யாணத்துக்கு நேரடியாக போயிட்டு கூப்பிட்டேன் சார். இன்றைக்கி சிலோனில் ப்ரோக்ராம் இருக்குப்பா, ஒன்றும் கவலைப்படாத, என்னோடய மனசு எல்லாம் உண்மையில தான் இருக்குன்னு சொன்னாங்க. அதே மாதிரி கரெக்டாக அன்றைக்கி சண்டே தான் சார் எங்களுக்கு வெட்டிங் டே. சண்டே தான் ஆச்சு. ஆனால் 10:30 மணிக்கு டெலிகிராம் எடுத்துன்னு வந்து கரெக்டாக கொடுக்குறாங்க. அவங்க கொடுத்தது தான் இது. அதேமாரி வீட்டுக்கு வர சொன்னாங்க. நாங்கள் வீட்டுக்கெலாம் போய் பார்த்துருக்கோம் சார். இந்த சுசிலா அம்மாவுடைய இழப்பு தமிழ் சினிமாவுக்கு ஒரு பேர் இழப்பாக பார்க்க ஜானகி அம்மா சார். ஜானகி அம்மா சார் பெரிய இழப்பு இல்லை, பேர் இழப்பு சார். இப்போ எங்கள் மாதிரி ஆளுங்கள்லாம் நாங்கள்லாம் இப்போ அதான் சார், எனக்கு வந்து ஆண்டவன் கொடுக்க வேண்டிய கிஃப்ட்டுன்னு ஒன்று கொடுத்துருந்தேன். அவங்கக்கிட்டே பல முறை சொல்லியிருக்கேன் சார், என்னோடய ஆயில் அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் 40 வயசுலேயே மீதி எல்லாத்தையும் கொடுத்துட்ருப்பான் சார். அவங்க இருந்தால் நாடு நல்லாயிருக்கும், மக்கள் சந்தோஷமாக இருப்பாங்க. இப்போ என்னால் ஒன்றும் கிடையாது. அவங்க இன்னும் நான் என்னோடய கெஸ் ஒரு 93 வயசு வரைக்கும் இருப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன் சார். போயிட்டாங்க சார். உங்கள் பேர்? சுந்தரமூர்த்தி சார்.